ஹலோ வியூவர்ஸ். டிஎன்ஏ கவுன்சிலிங் ரவுண்டு 1 வந்து பார்த்திங்கன்னா நாளையோட வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ நாளைக்கு வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10th மார்னிங் 10 o'clock தான் வந்துட்டு அவங்க வந்து ஃபைனலாக அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வரும். இப்போ இது இல்லாமல் நாளைக்கு இன்னொரு முக்கியமான டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2க்கு வந்து கவுன்சிலிங் 10th of August நாளைக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போது ரவுண்டு 2ல் இருக்க நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும், ரவுண்டு 1ல் நடக்கிறது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்ற ஒரு பேசிக் அவுட்லுக் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரவுண்டு 2ல் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள், லைக் பண்ணிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யார் இருந்தாங்களோ அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ என்ன விஷயம் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான டீட்டெயில் நம்ம ரவுண்ட் 2ல் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ ஜென்ரல் 7.5 நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையுமே பார்த்துடலாம். இப்போ ஜென்ரல் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கட் ஆஃப் வந்து சேம் தான், உங்களுக்கு 178.9 இருந்து அது உங்களுக்கு 178.975 அந்த மாதிரி வரும். பட் 178.9 அதில் இருந்து நீங்கள் 142 கம்மியான கட் ஆஃப், இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் இருக்கிற எல்லாருமே வந்து ரவுண்டு 2ல் கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி ரேங்க் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா கட் ஆஃப்ன்ற வந்து நிறைய பேர் வந்து கட் ஆஃப்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஆனால் ரேங்க்குன்னு நம்ம பார்க்க வந்து எல்லாருக்கும் ஒரே ரேங்க்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. ஸோ இந்த ரேங்க் அடிப்படையில் பார்த்தோம்னா 26,655 இருந்து 1,04,602 இந்த ரேங்க் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லோரும் இவங்க இந்த ரவுண்டு 2 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இதோட டேட் என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நாளைக்கு ஆகஸ்ட் 10th அன்றைக்கி உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 10ஆம் தேதி நாளைக்கு அந்த 10 மணியில் இருந்து உங்களுக்கு 12ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நடக்கும். ஸோ ரவுண்டு 2ல் யாரெல்லாம் இருக்கீங்களோ மெயினாக இந்த ரேங்க் ரேஞ்சில் இங்கே யாரெல்லாம் வரீங்களோ எல்லாருமே ரவுண்ட் 2ல் இருப்பீங்க. உங்களுக்கு கட் ஆஃப் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஆகணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு இந்த டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த 3 days 10, 11, 12 இந்த 3 நாள் நீங்கள் என்ன சாய்ஸஸ் வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து அலாட் ஆகும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாம், என்ன மாதிரியான கைட்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். சப்போஸ் தெரியலனாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் அடுத்த ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா சேம் உங்களுக்கு 7.5க்கும் இதே டிஃப்ரென்ஸ் தான். பட் ரேங்க் மட்டும் இங்கே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். 1344 இருந்து 10,837 இந்த ரேங்க் உங்களோட அந்த கவர்மெண்ட் ரேங்க்கில் வந்து வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் எல்லாருமே ரவுண்டு 2ல் இருக்க 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து காம்படிட் வந்து பண்ணுவீங்க. இப்போது உங்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரவுண்ட் 1ஓட வேகன்சி லிஸ்ட்டும் வந்துடும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் எல்லாமே வந்து நான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செப்பரேட்டாகவும் பாருங்கள். பட் இருந்தாலும் வேகன்சி லிஸ்ட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன காலேஜஸில் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணி அதை விடவும் உங்கள் கட் ஆஃப் அதிகமாக இருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம முன்னாடியே அது நிறைய வீடியோஸ்லேயே பேசியிருந்தோம். ஸோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் மாதிரியான சுச்சுவேஷன் வந்து இங்கே இருக்குது ரவுண்ட் 1லேயே, அதை வந்து நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த ரவுண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் தான் நமக்கு வந்துட்டு டென்டேட்டிவ் அண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதில் தான் தெரியும் எப்படி வந்து சீட் ப்ரொவைட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து சேஃபாக இருங்க. கட் ஆஃப்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அந்த மாதிரியான காலேஜஸ் அண்ட் கோர்சஸை நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ உங்களோட மெயினாக இந்த ரவுண்டு 2ல் இருக்க உங்கள் எல்லாருக்குமே இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th of Augustலேருந்து 14 இந்த 2 daysல உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இதோட டைமிங் பார்த்திங்கன்னா 13/8 காலையில் 10 மணியில் இருந்து 14 அந்த 5 வரைக்கும் இருக்கும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து உங்களோட கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் அலாட் ஆகியிருக்கு, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதை பொறுத்து இது என்ன காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயம் வந்து அன்றைக்கி தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், அதே மாதிரி டிக்ளைன் அண்ட் அப்வர்ட், ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு டிக்ளைன் அண்ட் குவிட்ன்ற ஒரு ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் எதை ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லேயுமே வந்து அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் சப்போஸ் நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரத்திலே வந்துடும். அப்படி இல்லை, சப்போஸ் அலாட் ஆகிருக்க காலேஜ் வந்து எனக்கு பிடிக்கல, அந்த கோர்ஸ் பிடிக்கல, நான் இதுக்கு மேலே எனக்கு சாய்ஸஸ் என்ன கொடுத்துருக்கணும் அதுலேருந்து சம்திங் காலேஜஸ் பிரான்ச்சஸ் அலாட் ஆனால் எனக்கு ஓகே நினச்சிங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுங்க.
சம்டைம்ஸ் டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுப்பாங்க. எனக்கு அப்போர்டில் இருக்க காலேஜஸ் கிடச்சா கொடுங்க, பட் இல்லைனா நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு நான் வர ரவுண்டு 2ல் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி போவாங்க. ஸோ அது டிக்ளைன் அண்ட் அப்போர்ட். அதே மாதிரி டிக்ளைன் அண்ட் குவிட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ கவுன்சிலிங்லேருந்தே அது வெளியே போயிடுது. இவ்வளோ விஷயம் இருந்தாலும் நீங்கள் முக்கியமாக என்ன உங்களுக்கு காலேஜஸ் பிடிச்சிருக்கா, பிரான்ச் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு அது ஓகேவா, இந்த விஷயங்களை பார்த்துட்டு உங்களோட டெசிஷனை மேக் பண்ணுங்கள். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு அலாட் ஆகியிருக்க காலேஜஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அடுத்து ஃபர்தராக உங்களுக்கு சீட் கிடைக்காம போகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. பட் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அண்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின் போத் ஆர் குட் தான். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இதுக்கேற்ற காலேஜஸ் எப்படி வேணும், கோர்ஸஸ் எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை யோசிச்சு டெசிஷன் எடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பாருங்கள். அக்செப்ட் அண்ட் ஜாயின் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதி வந்து வருது. ஸோ ரவுண்ட் 2ல் யார் யார் இருக்கீங்களோ இந்த டேட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டைமிங்ஸுமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்காக இருக்கட்டும், இந்த அலாட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் ஆகும், இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த 15ஆம் தேதி வரும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க எல்லாருக்குமே டேரெக்டாக ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ இந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டையும் அக்செப்ட் அண்ட் ஜாயினில் கிடச்ச ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இந்த ரெண்டுத்தையும் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி, அதாவது அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ஸ் வந்துருக்கு பாருங்கள், நீங்கள் எல்லாம் டிஎஃப்சி சென்டர் போகணும். சேம் அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துருந்துச்சா டேரெக்டாக நீங்கள் காலேஜ் போகணும். ஸோ இந்த டிஎஃப்சி அண்ட் காலேஜ் நீங்கள் போய் விசிட் பண்ணி அங்கே இப்போ சப்போஸ் டிஎஃப்சினா நீங்கள் அங்கே ஃபீ பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி காலேஜஸ்க்குமே உங்களுக்கு அதே மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்கும். அங்கே நீங்கள் ஃபர்தராக போயிட்டு உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோ இல்லை நீங்கள் ஃபீ பேமெண்ட்டோ எந்த மாதிரி விஷயங்களோ பண்ணுறதுக்கான டைமிங் தான் இந்த 15 ஆகஸ்ட்லேருந்து 20 கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 நாள் வந்து டைம் கிடைக்கும். ஸோ இந்த டைமிங்குள்ளே நீங்கள் போய் டிஎஃப்சி சென்டரோ காலேஜோ போயிட்டு அங்கே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் காலேஜ் வந்து போகிறீங்க அப்படின்றது போத் நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் ஃபைனலாக உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வச்சு நீங்கள் காலேஜ் போகும்போது முன்னாடியே ப்ரீவியஸாக நீங்கள் எந்த காலேஜோ அதுக்கு ஒரு கால் பண்ணி கேட்டுக்குங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து கிடச்சிருக்கு, எவ்வளோ ஃபீவெலாம் வரும், நான் எவ்வளோ எடுத்துகிட்டு வரணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேபி அங்கே ஏதாவது டாக்குமெண்ட் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பார்ப்போம். இது இல்லாமல் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இப்போ அப்போர்ட் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கீங்க, இது வந்து நீங்கள் டேரெக்டாக அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க எல்லாருமே இந்த 15 to 20 இதில் வந்து காலேஜும் போவீங்க ஒரு பக்கம், இன்னொருத்தவங்க வந்து சைடில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் போவாங்க. ஸோ இந்த டிஎஃப்சி சென்டர் போனவங்களுக்கெல்லாம் அப்போர்ட் ரிசல்ட் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 23/8. ஸோ இந்த 23/8 அதாவது 23rd of Augustலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிசல்ட் வந்துடும். அடுத்து அவங்களும் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ஸாக இல்லை அடுத்த ரவுண்டு போகிறாங்களா அப்படின்ற விஷயம் வந்து தெரியும். ஸோ இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரவுண்டு 2ல் நடக்க போகிற விஷயங்களோட டேட்ஸ் அண்ட் டைமிங் எல்லாமே ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து இந்த டேட் அண்ட் டைமிங் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே பார்க்கணும் அப்படின்னா உங்களோட பார்ட்டிசிபெண்ட்ஸ் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்ஸ் வந்து பண்ணணும் அது வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இங்கே மெயினாக உங்களுக்கு காலேஜஸ் வந்து அலாட் ஆக போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாய்ஸஸ் எப்படி கொடுக்குறீங்களோ ஸோ காலேஜஸும் உங்களுக்கு அலாட் ஆகும். ஸோ இப்போ இந்த கம்யூனிட்டி வைஸில் ஜென்ரல் ரேங்க் டோட்டலாக ரவுண்ட் 2ல் யார் யார் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற டேபிளும் இருக்குது. சேம் அதே மாதிரி 7.5க்கும் இருக்குது, அதையும் பார்த்துலாம். இப்போ இந்த ரவுண்டு 2ல் ஓசி மட்டும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3249 வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. அதேமாதிரி பிசியில் பார்த்தோன்னா 38,432. இது வந்து ரொம்பவும் ஒரு ஹியூஜ் நம்பர், இது ரொம்ப அதிகம். 38,432 அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட பிசி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போது பிசி கம்யூனிட்டி லெவலில் சீட்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்கணும், கவுன்சிலிங்கில் அலாட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்றது உங்களோட காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், சீட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் சாய்ஸ் வந்து பண்ணுங்கள். மெயினாக பிசியில் இருக்கவங்க பிசிஎம்மில் இப்போ நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் சீட் பார்க்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு காம்படிட்டிவாக பாருங்கள் 3895. ஸோ அங்கே உங்களுக்கு காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி எம்பிசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,830. ஸோ இப்போ எக்ஸாக்டாக மற்ற கம்யூனிட்டிஸ் கம்பேர் பண்ணி பிசி அண்ட் எம்பிசியில் பாருங்கள் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக ரவுண்டு 2லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்றது ரவுண்டு 2ல் இருக்க எல்லா காலேஜஸ் யார் யாருக்கெல்லாம் அலாட் ஆகும்ன்றதை பார்க்கும்போது இந்த மெயினாக 2 கம்யூனிட்டிஸ்குள்ளே இருக்கிற அந்த ரிசர்வேஷன் கோட்டாஸ்க்கு வந்து நிறையா காம்படிஷன் இருக்கும், நிறைய பேர் சீட்ஸ் அலாட் ஆகாமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சாய்ஸஸை நீங்கள் ரொம்ப தெளிவாக வந்து கொடுக்கணும், அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி
உங்களுக்கு எஸ்சி கம்யூனிட்டியில் பார்த்தீங்க கிட்டத்தட்ட 8195 இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அதே மாதிரி எஸ்சிஏல 1081, எஸ்டியில் 266. ஸோ ஓவராலாக ரவுண்டு 2ல் வந்து பார்த்தோம்னா 77,948. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்களோ உங்களோட கட் ஆஃப் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு 7.5ல் என்னென்ன மாதிரியான கம்யூனிட்டி வைஸில் எவ்வளோ பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சரி பாருங்கள். ஓசி கம்யூனிட்டியில் 1434, பிசியில் 3503, பிசிஎம்மில் 245, எம்பிசியில் 4087. சேம் இதுலேயும் பிசி எம்பிசியில் ஓரளவுக்கு உங்களுக்கு அதிகமான ஒரு காம்படிஷன் வந்து இருக்கும். ஸோ அதுதான் அதிகமான நம்பர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான சாய்ஸை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு எஸ்சி கம்யூனிட்டியில் பார்த்தா 1233, எஸ்சிஏல 282, எஸ்டியில் 53. ஓவராலாக வந்து 10,837. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் 7.5 அந்த கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கோட்டாஸில் 7.5 ரிசர்வேஷனுக்காக காம்படிட் பண்ணுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸை ஃபில் பண்ணி சீட்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஓவரால் நீங்கள் ரவுண்டு 2 கவுன்சிலிங் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் சப்போஸ் டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். இல்லைனாலும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோவும் வந்து லைக் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நம்ம நார்மல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸும் போயிட்டுருக்கு. நிறைய காலேஜஸில் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சப்போஸ் அட்மிஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.